ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord மொபைல ப்ராக்சிமிட்டி சென்சார் கம்ப்ளைண்ட் பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த மொபைல் இருக்கக்கூடிய OnePlus Nordன்ற மொபைல்ல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கால் வரும் போதோ இல்லை கால் நான் பண்ணும் போதோ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் ஃபோன் வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆயிடும். நார்மலாக ஒரு கண்டிஷன், ஒரு மொபைல் வந்து கால் வருது அப்படின்னா நம்ம காலை அட்டன் பண்ண பிறகு தான் நம்ம மொபைல் ஃபோனை காதில் வைக்கும் போது தான் நம்மளோட டிஸ்பிளே ஆஃப் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நடக்கும். இந்த மொபைல் டிஃபால்ட் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மொபைலில் சும்மா ஜஸ்ட் ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது எனக்கு டிஸ்பிளே என்ன ஆயிருது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருது. சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஒரு கால் வந்துச்சுனாலும் மொபைல் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆஃப் ஆயிருது. அப்போ எனக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார் சைடில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்றது தான் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக அந்த மொபைலை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இருக்கலாம் தாராளமாக. ஏன்னா OnePlus நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இந்த OnePlus Nord மொபைலில் வந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த மொபைல் அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை நடக்கல. ஆனா இதுல ஏற்பட்ட கம்ப்ளைண்ட்னா ஒரு டிஸ்பிளே மாத்தின பிறகு இந்த டிஸ்பிளே டேமேஜ் ஆயிருச்சு. டிஸ்பிளே புதுசா சேஞ்ச் ஆன பிறகு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல ப்ராக்சிமிட்டி சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராக்சிமிட்டி கம்ப்ளைண்ட் சென்சாரை எப்படி சரி பண்றது இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எப்படி சார் சரி பண்ணா, ஒன்னு போனை நிறைய பேர் ரீசெட் பண்றாங்க. ஸோ ரீசெட் பண்ணி எனக்கு சரியாகல, இல்ல OS பூட் பண்ணி எனக்கு சரியாகலன்னா அது ஆக்சுவலா ஒரு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட். அப்ப அந்த ஹார்ட்வேரை எப்படி நம்ம சாஃப்ட்வேர் மூலமா செக் பண்றது? ஏன்னா நார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மொபைல் போன் வருதுன்னா எடுத்தோடனே ஹார்ட்வேர் டெஸ்ட்னு ஒன்று பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு விதமான ஹார்ட்வேர் டெஸ்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த கோடை நம்ம என்டர் பண்ணி நம்ம அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன், இப்ப சிம் கம்ப்ளைண்ட் வருது, இல்ல சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வருது, இல்ல ப்ராக்சிமிட்டி சென்சார் கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த ஹார்ட்வேர் டெஸ்டிங் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மொபைலையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் டெஸ்ட் மூலமா தான் அந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரை கேலிபிரேஷன் பண்ண போறோம். நிறைய பேர் பார்த்தா ப்ராக்சிமிட்டி சென்சார் எடுப்பாங்க, அதோட சர்க்யூட் டயக்ராம், அதோட வோல்டேஜ் வருதா எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது நம்மளோட ஹார்ட்வேர் டெஸ்ட் மூலமா எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு விதமான கோட்ஸ் இருக்கு. அதாவது இப்போ OnePlus ஒரு கோட் இருக்கும், இப்போ சாம்சங்னா *#, 0*#ன்னு சொல்லுவோம். ஸோ OnePlus பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா *#899#. ஸோ அதை என்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ஜினியரிங் மோடுன்னு ஓப்பன் ஆகும். இதுதான் ஹார்ட்வேர் டெஸ்ட் மோடுன்னு. சார் எப்படி சார் இந்த கோடை வந்து ஒவ்வொரு மாடலுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் சர்ச் மூலமா போனீங்கனாலும் கண்டுபிடிக்கலாம். யாராச்சும் கண்டிப்பாக அதோட வெப்சைட்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. OnePlusக்கு *#899#. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நான் ப்ராக்சிமிட்டி சென்சாரை கேலிபிரேஷன் பண்ண போறேன். ஏன்னா அந்த ப்ராப்ளம் என் போன்ல வந்து பாத்தீங்கன்னா புது டிஸ்பிளே மாத்தின பிறகு பிரச்சனை வருது அப்படின்னா, எதனால புது டிஸ்பிளே மாத்தினா பிரச்சனை, ஒருவேளை டிஸ்பிளேயோட திக்னஸ் அதிகமா இருக்கலாம். ஸோ அதனால நம்ம மறுபடியும் அதை கேலிபிரேஷன் பண்றது, ஏன்னா நம்ம மாத்தின பிறகு ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது, அதுல இருந்து வரக்கூடிய டூப்ளிகேட் டிஸ்பிளே தான். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராக்சிமிட்டி கேலிபிரேஷன். ஸோ அதை மேனுவல் டெஸ்ட் நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு டிவைஸ் டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. சரியா? ஸோ அதையும் டைப் பண்றேன். ஸோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராக்சிமிட்டி சென்சார் டெஸ்ட்னு கீழே இருக்கும், இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ண பிறகு எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் பாஸ்ன்னு வரணும். இந்த கிரீன் கலர்ல இருக்காது. நம்ம கேலிபிரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வரேன். ஏன்னா இந்த இடத்துல டெஸ்ட்ன்ற ஆப்ஷன், இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் டெஸ்ட்ல எனக்கு பாஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த கிரீன் கலருமே இருக்காது, நார்மலா இருக்கும். நான் இப்ப என்ன பண்ணேன்னா கேலிபிரேஷன் பண்ண போறேன். அதுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராக்சிமிட்டி கேலிபிரேஷன் அப்படின்றது. நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதுல ஒரு கோடு வந்து என்டர் பண்ணணும். ஸோ அந்த கோடு என்னன்னு பாத்தீங்கன்னா 6776 கொடுத்துட்டு நம்ம ஓகே அப்படின்றது கொடுக்கணும். ஸோ நம்ம ஓகேன்னு கொடுத்த பிறகு எனக்கு இந்த இடத்துல வருது பாருங்க, ஆஃப்செட் கேலிபிரேஷன் ஃபர்ஸ்ட், தென் டூ 3 சென்டிமீட்டர் கிரே கார்ட் கேலிபிரேஷன். கிரே கார்ட் கேலிபிரேஷன்னா நார்மலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிவைஸுக்கு நேரம், நம்ம ப்ராக்சிமிட்டி சென்சாருக்கு நேரம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல நம்மளோட விரலை வச்சு நம்ம என்ன பண்ணா கேலிபிரேட் பண்ணோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு நேரம் ஒரு 2-3 தடவை கை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கேலிபிரேஷன் நடக்கும். பேக் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கிரீன்ல இருந்துச்சு. அதாவது நம்ம கேலிபிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இது கிரீன் ஃபேஸ்ல இருந்துச்சு டிஸ்பிளே. இப்போ நான் கேலிபிரேஷன் பண்ணது பிறகு நான் ப்ராக்சிமிட்டி சென்சாருக்கு நேரம் வரும்போது மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரீன் கலர்ல மாறும்.
ஸோ பாஸ்னு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம கேல்குலேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, கிரீன் கலர் தான் டோட்டலாவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம கம்ப்ளைண்ட் ஒரு கால் பண்ணும்போது எனக்கு டிஸ்பிளே ஆனது பாத்தீங்க எனக்குன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். இல்ல ஒரு கால் வரும்போது எனக்கு டிஸ்பிளே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். நார்மல் நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகும். ஸோ இதான் இந்த ப்ராக்சிமீட்டர் சென்சாரை இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரை கேலிபிரேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் நம்மளோட OnePlus Nord மொபைல்ல. சோ வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சோ கால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆஃப் ஆயிருக்கும். இப்போ நான் நார்மலா ஒரு நம்பரை டைப் பண்ணிட்டு சும்மா ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணிட்டு என்ன பண்றேன், கால் பண்றேன். சோ எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஆஃப் ஆகல. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ஆச்சு. சரிங்களா? சோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சர் கேலிபிரேஷன் இல்லாதனால இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. சோ இப்போ ப்ராக்சிமிட்டி சென்சரை வந்து கேலிபிரேஷன் பண்ணிருக்கோம். சோ எதனால இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண பிறகு எனக்கு என்னாச்சு, இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு இந்த மொபைல வந்ததுனால ப்ராக்சிமிட்டி சென்சர் கேலிபிரேஷன். அதாவது உங்க மொபைல்லையும் ஏதோ நம்மளோட OnePlus Nord மொபைல்னா எல்லா மாடல்லையும் கிடையாது, OnePlus Nord மொபைல்ல ஏதாச்சும் ப்ராக்சிமிட்டி சென்சர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேலிபிரேஷன் பண்ணுங்க. கேலிபிரேஷன் பண்றதுக்கு OnePlus கோட் வந்து பாத்தீங்கன்னா *899# அப்படின்றதான் கோடு தான். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த செட்டிங்ஸ்ல இன்ஜினியரிங் மோட்ல ப்ராக்சிமிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கேலிபிரேட் ஆஃப்செட் கேலிபிரேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.